சிம்புதேவன் இயக்கத்துல ஸ்ருதி ஹாசன், விஜய், ஸ்ரீதேவி, ஹன்சிகா அண்ட் சுதீப் நடிச்சிட்டு இருக்கிற திரைப்படம் வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈசிஆர் ரோட்ல பிரம்மாண்டமான செட்ல இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் நடந்துட்டு வருது. கன்னட நடிகர் சுதீப் தமிழ்ல வந்து நானி படம் மூலமா எல்லாருடைய மனசையும் கவர்ந்தாரு. அது மூலமா இந்த படத்துலயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. அவரு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த படத்துல நடிச்ச எல்லார பத்தியும் ஒரு வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. அதுல வந்து நம்ம விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவருடைய உபசரிப்பு மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது, he is a gentleman அப்படின்னு சொல்லியிருக்காரு. இளைய தளபதி ஜென்டில்மேன் அப்படிங்கிற இவர் சொன்ன இந்த 2 வார்த்தைகளையும் விஜயோடைய ரசிகர்கள் ஹேஷ்டாக் பண்ணி இதை வந்து ட்ரெண்ட் ஆக்கியிருக்காங்க. இந்த ட்ரெண்டிங் வந்து லிங்கா படத்தோட இசை வெளியீட்டையும் முந்தி உலகத்திலேயே முன்னணியில இருக்குதாம். ஏன்னா நேத்து தான் வந்து லிங்கா படத்தோடைய ஆடியோ ரிலீஸ் நடந்துச்சு. அந்த வந்து ட்ரெண்டிங்ல வந்து அவங்களுடைய ரசிகர்கள்லாம் வந்து முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சுதீப் சொன்ன இந்த 2 வார்த்தைகளையும் வந்து ட்ரெண்டிங்கா பண்ணி நம்ம ரசிகர்கள் லிங்கா பாடல் வெளியீட்டையும் முந்த வச்சுட்டாங்க. இதே மாதிரியே சுதீப் தன்னோட நடிச்ச எல்லார பத்தியும் சொல்லியிருந்தாங்க. அழகுல வந்து காந்த மாதிரி எல்லாரையுமே ஈர்க்கிற சக்தி ஸ்ரீதேவிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய ஷூட்டிங் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, விஜய் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் ஆரம்பிச்சது. ஜாலியா இருக்குது இந்த செட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு சுதீப். விஜய் கூட அவர் எடுத்துக்கிட்ட ஒரு செல்ஃபி போட்டோவையும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த படத்துல விஜய்க்கு யாரு ஆடை வடிவமைப்பாளர் அப்படின்னு கேட்டா மனிஷ் மல்ஹோத்ரா. இவர் ஷாருக் கானோடைய ஃபேவரட்டான ஆடை வடிவமைப்பாளர். பாலிவுட்ல வந்து முன்னணி காஸ்டியூம் டிசைனர். அண்ட் இவர் ஏற்கனவே சவுத்ல வந்து நம்ம ரஜினிகாந்த் நடிச்ச எந்திரன், சிவாஜி இந்த 2 படங்கள்லையும் வந்து ரஜினிகாந்துக்கு காஸ்டியூம் டிசைனரா இருந்தவர். அண்ட் இந்த படம் வந்து லார்ட் ஆஃப் த ரிங் ரேஞ்சுக்கு எடுத்துட்டு இருக்காரு நம்ம சிம்புதேவன். அதனால இந்த படத்துல இருக்கிற காஸ்டியூம் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம விஜய்க்கு மனிஷ் மல்ஹோத்ரா காஸ்டியூம் டிசைனரா போட்டிருக்காங்க.